ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 9/9/2025 ஆவணி மாதம் 24ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:16 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 5:45 முதல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்க விற்க, அது சம்பந்தமாக பேச, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர சமாதானம் பேசுவதற்கு நல்ல நேரம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். வீடு குடிபோகின்றீர்கள் என்றால் அதற்கு அக்ரிமெண்ட் போடலாம். பங்காளிகளுக்குள் சொத்து பிரிக்கலாம். அருமையான நேரம் அதற்கெல்லாம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. சனி ஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. இன்றைய திதி இன்று இரவு 8:54 வரை தேய்பிறை துதியை, அதன் பிறகு திருதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் சிம்ம ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. விநாயக சதுர்த்திக்கு பிறகு வருகின்ற சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளிலிருந்து சதுர்த்தி விரதம் இருக்க தொடங்கி அடுத்த வருடம் விநாயக சதுர்த்தி வரை சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் அது நமக்கு பல நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். சங்கடகர சதுர்த்தி விரதம் என்பது அற்புதமான விரதம். இந்த விரதத்தை எடுத்து வாழ்க்கையிலே பல நலன்களை பெறலாம். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே விநாயகர் வழிபாடு செய்யுங்கள், தடைகள் அகலும். மேலும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும்.
குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்றன. சகல பாக்கியங்களும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சுபவிரயங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டிய நாள். ஆக இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். எல்லோரிடமும் பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படும். இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை மாலையிலே தரிசனம் செய்யுங்கள். காலையிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற உற்சாகமான நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும்.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த வண்ணம் நடக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணம் கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. அதனால் விநாயகப் பெருமானை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். நாம் அனுதினமும் பெரிதாக பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தெரிந்தவர்கள் சொல்லலாம். சொல்ல தெரியாதவர்கள் பூஜை அறையிலே அமர்ந்து நான் சொல்கின்ற இந்த விநாயகப் பெருமானுடைய தமிழ் ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொன்னாலே வாழ்வு சிறக்கும். நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கின்ற தடைகள் தோஷங்கள் எல்லாம் விலகும். நல்லது நடக்கும். விநாயகப் பெருமானை பற்றிய இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லுங்கள். அனுதினமும் வீட்டிலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு நல்ல தலைமுறை உருவாவது ஆன்மீகத்தால் தான் உருவாக்க முடியும். ஒரு குழந்தைக்கு பக்தியை நல்ல விதத்திலே விதைத்து விட்டோம் என்றால், பக்தி இருக்கின்ற குழந்தை நல்லவற்றையே நினைக்கும், நல்லவற்றையே பேசும், நல்லவற்றையே செய்யும். ஆகவே பக்தி என்பது ஒரு மனிதனை புடம்போட்டு தங்கமாக்குகின்ற அற்புதமான ஒரு நெறி. பக்தி நெறியிலே வாழ்பவர்கள் மனம் பிறழ்ந்து தவறு செய்ய மாட்டார்கள். ஆகவே பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமான் வழிபாடு என்பது முழுமுதற் கடவுள். அவர்தான் தெய்வங்களுக்கெல்லாம் முதல்வர் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை நான் சொல்கின்ற இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி வழிபட்டாலே போதும், நமக்கு நல்லது நடக்கும். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதலிலே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். தமிழ் ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இதனை பாட வேண்டும். விநாயக வழிபாடு என்பதை அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு.
இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு, அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போ, நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால். அடுத்து, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாமே நினுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு, கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமமாதலால் கணபதி என்றிட கருமம் இல்லையே, திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால், வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. இந்த பாடல்களை எல்லாம் பாடி விநாயகப் பெருமானுக்கு தூப தீபங்கள் காட்டி, ஓம் விநாயகாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக என விநாயகப் பெருமானுடைய அந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லி பூஜை செய்தால், அனுதினமும் இந்த பூஜை நமக்கு செய்வதற்கு 15 நிமிடங்கள் ஆகும். அவ்வளவுதான். 24 மணி நேரத்திலே ஒரு 15 நிமிட நேரம் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி விநாயகப் பெருமானை நாம் துதித்துவிட்டு நம்முடைய வேலைகளை தொடங்கினால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. நம்முடைய நல்ல முயற்சிகளை எல்லாம் விநாயகப் பெருமான் செம்மையான முறையிலே நிறைவேற்றி தருவான். ஆகவே இது நாள் வரை செய்யவில்லை என்றாலும் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நாள். இந்த நாளிலே துவங்குவோம். விநாயகப் பெருமானை அனுதினமும் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் வணங்கி வர வாழ்விலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறலாம். திருஞான சம்பந்தர் எப்படிப்பட்ட ஒரு சிவனடியார்! அவர் பிடியதன் உருவமை குளமிக கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே என திருஞான சம்பந்தர் பெருமான் முதலிலே விநாயகப் பெருமானை பாடிவிட்டுத்தான் சிவபெருமானை பாடுகின்றார். அதேபோல திருவிளையாடற் புராணம் பாடிய பரஞ்சோதி முனிவர் விநாயகர் வாழ்த்தாக அமைந்திருக்கின்ற பாடலை பாடித்தான் திருவிளையாடற் புராணத்தையே பாடுகின்றார். உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தறி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பெனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகட்பாச கள்ள வினை பசுப்போத கவளமிட களித்துண்டு கருணை எனும் வெள்ளமதம் பொடி சித்தி வேளத்தை நினைத்து வல்வினைகள் தீர்ப்பான். நாமும் அந்த கணநாதன் விக்னேஸ்வரனை போற்றி வணங்கி நம்முடைய செயல்களை தொடங்கினால் நமக்கு விநாயகப் பெருமான் வெற்றிகளையே தருவான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. விநாயகப் பெருமானை வணங்குவோம், வெற்றிகளை பெறுவோம். ஓம் விநாயகாய நமக. நன்றி, வணக்கம்.